இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்து ட்ரெடிஷ்னல் பிரைடல் மேக்கப். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீபாலி லலிதா, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்து ட்ரெடிஷ்னல் பிரைடல் மேக்கப். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிளென்சிங் யூஸ் பண்ணுறேன். கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர்ன்றது நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண வேண்டியது, சிடிஎம் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து கிளென்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு டோனர் போட போகிறப்ப மாய்ஸ்சரைசர், ப்ரைமர். இப்போ நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளென்ஸ் பண்ணியாச்சு, டோனர் பண்ணியாச்சு, மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ப்ரைமர் போட போகிறேன். இப்போ கிளென்ஸ் பண்ணியாச்சு, டோனர் போட்டாச்சு, மாய்ஸ்சரைசர் போட்டு நெக்ஸ்ட்டில் ப்ரைமரும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இவங்களுக்கு ஐப்ரோ போட்டுட்டு அதுக்கப்புறமா கன்சீல் பண்ண போகிறேன். இப்போ நான் ஐப்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஐப்ரோக்கு பேஸ் இருக்குது. ஸோ ஐப்ரோ பேஸ் நம்ம போடுறோம். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அந்த ஷேப்பை நான் ஜஸ்ட்டு லைன் ஃபார்ம் பண்ணுறேன். தான் போட்டிருக்கேன். நான் ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணலை, ஐப்ரோ போட போகிறேன். இவங்களுக்கு ஆல்ரெடி பிளாக்காக இருக்கிறதுனால அவங்க நேச்சுரலாக வேணுன்றாங்க. ஸோ நான் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். சில பேர் நல்லா டார்க் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது டார்க் ப்ரௌன். ஸோ ஐப்ரோ போட்டாச்சு. ஆல்ரெடி அவங்களுடைய ஷேப் தான், அதை நம்ம சும்மா ஜஸ்ட் ஹைலைட் தான் பண்ணியிருக்கேன். லைட்டாக, ரொம்ப லைட்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஐப்ரோ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். இவங்களது பார்த்திங்கன்னா ரொம்ப பேட்ச் கிடையாது, கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் உண்டான ஃபேஸு. ஸோ அதனால் அண்டர் ஐ லைட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே லிப்பு கீழே இருக்குது, அவங்களுக்கு டார்க் பேட்ச் மறைக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கண்ணுக்கு கீழே இவங்க டோனை விட ஒரு டோன் இல்லை 2 டோன் வந்து நீங்கள் ஹையராக தான் யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட்ரைக்கு அவங்களுக்கு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அகெயின் இந்த லிப் அண்டை பண்ண போகிறேன். லிப் பண்ணுங்க, டைட் பண்ணுங்க. ஒரே ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது, அந்த ஒரு டார்க் ஸ்பாட் மட்டும் தெரியாத மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபோர்ஹெட்டில் அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பேட்ச் இருக்குது. ஸோ அதையும் கவர் பண்ணணும். இப்போ இது மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஸோ இது லைட்டாக நான் டஸ்ட் பண்ணுறேன்னா அப்போ உங்களுக்கு வந்து அது மூவ் ஆகாது. எனக்கு மேலே இந்த வேரில் நான் ஐ மேக்கப் பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன்.
இப்போ இந்த வாட்டி நம்ம வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஒர்க்கை முடிச்சிடுறோம். ஏன்னா இவங்க ஐ மேக்கப் ரொம்ப மைல்டாக கேட்டிருக்காங்க. ஸோ மைல்டாக தான் பண்ண போகிறோம். ஈவனாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இவங்களோட டோனே கேட்டிருக்காங்க. நான் சும்மா ஒரே ஒரு டோன் தான் ஏற்றிருக்கேன் ஃபவுண்டேஷனை கலரை. ஏன்னா இவங்களுடைய டோனுக்கே அவங்களுக்கு வேணும், ரொம்பவே ஹெவியாக வேணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அவங்களுடைய டோனுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் நான், அவ்வளோதான். ஸோ எக்ஸாக்டாக அவங்களுடைய ஸ்கின் டோனில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் கிடைக்கும். இப்போ வந்து ஃபேஸோட ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டேன். இவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஷார்ப்பனாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஹைலைட் பண்ணி விடுவோம். கான்டர் ஹைலைட் லைட்டாக பண்ண போகிறேன். பண்ணுங்க போட்ட க்ரீம்ஸு ஃபவுண்டேஷன்ஸு ஜஸ்ட் டேப்பிங் தான். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஈவனாக டேப் பண்ணுறீங்களோ மேக்கப் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். மேலே பாருங்க. ஜஸ்ட் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன் நான். ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நம்ம போகிறது வந்து காம்பேக்ட் போடாமல் லைட்டாக கூட நீங்கள் லூஸ் பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் காம்பேக்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி கழுத்துக்கு நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தான் இந்த ஜுவல்ஸ்லாம் போட்டோம். ஸோ அதுக்கு மேலே லைட்டாக காம்பேக்ட் மட்டும் நான் போட்டுடுறேன். நீங்கள் ஜுவல்ஸை நீங்கள் லாஸ்ட்டில் கூட போடலாம். நான் சாரி கட்டிட்ட உடனே இந்த ஜுவல்ஸை போட்டுட்டேன். ஹெவியாக வேண்டாம். இப்போ வந்து ஒரு ப்ரைடல் மேக்கப்னால் ஒரு அட்லீஸ்ட் 5 to 6 hours நிற்கணுன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேக்கப் ஸ்டே இருக்கணுன்றதுனால பேஸ் இத்தனை போட வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இந்த மேக்கப் லைட்டன் ஆகி அவங்க ஸ்கின் டோனுக்கு ஆப்டாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஐ மேக்கப் பண்ண போகிறேன். பண்ண முடியும். லைட்டாக ஒரு கன்சீல் போட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஐ ஷேடோ போடணும். ஐ ஷேடோ வந்து பேஸ் வந்து இவங்களுக்கு ஒரு காப்பர் பிரான்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பிடிக்கும் அவுட்லைன் மட்டும் போடுறேன் நான். கொஞ்ச நேரம் கேப் விட்டு, பட் ஆனால் அந்த இப்படி தூக்கலாம். ஸோ நான் இந்த ஷேட் கொஞ்சம் டார்க்காக ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு காப்பர், ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ப்ளஸ் வந்து ஒரு பிங்க்கு, ஒரு மாதிரி பேஸ் பிங்க், அது போட்டு அவுட்லைன் மட்டும் போட போகிறோம். அவுட்லைன் கொஞ்சம் டார்க்கர் இருந்தால் தான். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த ஷேடோக்கு மேலே நான் கொஞ்சம் இந்த கன்சீல் அகெயின் டேப் பண்ணுறேன். போட்ட ஷேடோ வந்து கொஞ்சம் லாங் லாஸ்ட் இருக்கணும், இல்லைனா ஷேடோ சம்டைம்ஸ் வந்து லைட்டன் ஆகுது.
அது இல்லாமல் அது கீழே பிளெண்ட் ஆகணுமேன்றதுக்காக நான் இதை பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேஸ் மேலே தான் நான் கொடுக்க போகிறேன் ப்ரான்ஸ் கலரு. ஸோ ப்ரான்ஸ் கலர் யூஸ் பண்ணுறேன் நான், எங்களுக்கு காப்பர் ப்ரான்ஸு. ஸோ இப்போ வந்து ஐப்ரோக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட் தெரியணும், அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து ஒரு லைட்டன் கலராக இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு காஜல் போடுறோம். காஜலும் வாட்டர் லைன் கேட்டாங்கன்னா வாட்டர் லைன் போடலாம். சில பேருக்கு கண்ணு சின்னதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் லைனை கிராஸ் பண்ணி போடுங்க. கண் தரங்க மேலே பாரு. ஸோ லைனை போடுறேன். எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் நல்லாவே லாங் லாஸ்டிங் கொடுக்கும். ஐ காஜல் வந்து சில பேர் நிறைய ஸ்மட்ச் ஆகுதுன்னுவாங்க. ஸோ ஸ்மட்ச் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணுங்க, அது பெஸ்ட்டு. ஈவன் அவங்களுக்கு கண்ணில் இருந்து வாட்டரி வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்மட்ச் ஆகாமல் இருக்கும். என்ன தெரியுங்க, இவங்களுக்கு ஐ லேஷஸே வேண்டாம் பாருங்கள், லேஷஸ் நல்ல பெருசாக இருக்குது. ஸோ நான் இவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் எதுவுமே பண்ணலை. ஸோ இது ஹைலைட்டர். இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ லிப்ஸ்டிக் தான் போடுறதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. லிப்ஸ்டிக் ஃபைனல். ஸோ லிப் பாம் யூஸ் பண்ணணும். லிப் பாம் போட்ட பின்னாடி தான் லிப்ஸ்டிக் போடணும். லிப் பாம் போட்டாச்சு. இப்போ லிப்ஸ்டிக் போடுறேன். ஸோ மேக்கப் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து பொட்டு மட்டும் வைக்கணும், அது பேலன்ஸ் இருக்குது. வச்சுட்டு மீதி சுட்டியில் வந்தாங்க மேக்கப்போட எண்டில் இருக்கும். பொட்டும் வச்சிட்டேன். ஸோ அகெயின் ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே நான் அடிச்சிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து இந்து பிரைடல் மேக்கப்பு. எப்போவுமே ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணும்போது சாரீக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு பிரைடல் செட்டுக்கு 100% நல்லா செலக்ட் பண்ணி போடணும். இவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த ஜுவல் செட் ஃபுல்லாகவே லக்ஷ்மியில் இருக்குது. இவங்களுடைய ஃபேஸில் நம்ம பண்ணது என்னென்னா, மேக்கப் வந்து ரொம்ப மைல்டாக கேட்டிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் மாய்ஸ்டரியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி மைல்டாக அவங்க ஸ்கின் டோன் கேப்டான ஒரு மேக்கப் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த மேக்கப்போட எண்டு வரையிலும் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். அதுக்குண்டான ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த எபிசோடில் பிரைடல் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்றதை திரும்பி நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.